கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1 அதிகாரம் வசனம் 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை காணும்படி கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். அநேக வேதனையான காரியங்கள், இருதயத்தை நடுநடுங்க வைக்கின்ற செய்திகளை நாம் அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினத்தில் கூட கேரள மாநிலத்தில் ஏற்பட்டதான இயற்கை பேரிடர் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணிலே ஒரே இரவு புதையுண்டு போனார்கள். எல்லாரும் படுக்கும் பொழுது என்ன நினைத்திருப்பார்கள்? நாளைக்கு இந்த நேரத்திற்கு எழும்ப வேண்டும், எனக்கு முன்பதாக இத்தனை வேலைகள் இருக்கிறது, இந்த பணியெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற திட்டங்களும் எண்ணங்களும் நிறைந்தவர்களாக மக்கள் படுத்திருப்பார்கள். ஆனால் நள்ளிரவு 2 மணிக்கு மேல் ஏற்பட்டதான நிலச்சரிவு அப்படியே நூற்றுக்கணக்கான மக்களை மூடி போட்டது. அதிலே பலர் நிரந்தரமாக எழுந்திருக்க முடியாமற் போய்விட்டார்கள் என்ற செய்தி இருதயத்தை சுக்குநூறாக உடைத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த மாதத்தினுடைய கடைசி நாளையும் காணும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கின்றார். இந்த நிமிடத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்பதை பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லுவதன் மூலமாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு ஞாபகமூட்டுகின்றார். இங்கே என்ன சொல்லித் தருகின்றார்? கடவுளை அறிந்த மக்கள் கடவுளுடைய அன்பையும் அவருடைய கிருபையையும், அவர் எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், நம்மீது எவ்வளவாய் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், நீடித்த அன்பை நம்மீது வைத்திருக்கின்றார், மன்னிக்கிறவராக, அவர் தயை நிறைந்தவராக இன்னும் நம்மிடத்தில் அவர் தம்முடைய கிருபையை காண்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று முதலாவது வலியுறுத்துகின்றார். அங்கே அப்படிதான் வசனம் சொல்லித் தருகிறது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் கடவுளுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு உணர்வு நமக்கு அவசியமாக இருக்கிறது. எதை குறித்ததான உணர்வு என்றால், அது அனுதினமும் கடவுள்தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்கிறதான உணர்வானது எல்லா நேரத்திலும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த உணர்வுக்கு பின்பதாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்து, ஆண்டவருடைய அந்த கிருபையை நினைத்து, அவரை ஸ்தோத்திரிக்கிற மக்களாக, நன்றி செலுத்துகிற மக்களாக, ஆண்டவரே இதோ நீர் செய்திருக்கின்ற இந்த இரக்கத்திற்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றியப்பா என்று சொல்லுகிற மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பவுல் அதை தான் இங்கே வலியுறுத்துகின்றார். கடவுளை அறிந்தும் கடவுளை அவர்கள் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்கள் சிந்தைகளில் அவர்கள் வீணரானார்கள். என்ன சிந்தை வருகிறது? இந்த கடவுளுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, ஓடுவது, இதை செய்வது, அதை செய்வது, நாளைக்கு என்ன செய்வது, என் வீட்டிற்கு என்ன இதே சிந்தை தான் 24 மணி நேரமும் இருக்கிறதே தவிர, இன்றைக்கு நான் நிர்மூலமாகாது இருப்பது என் தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா,
ஆண்டவருக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை உயிரோடு வைத்ததற்கான நோக்கம் என்ன என்பதை கடவுளுடைய பிள்ளைகளுடைய அநேகர் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. அதை தான் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அவர்கள் சிந்தையிலே வீணரானார்கள். வீணான சிந்தைகளுக்கு, வீணான கவலைகளுக்கு இடம் கொடுத்து விட்டு அவர்கள் செய்ய வேண்டியதை மறந்து விட்டார்கள். ஆகையினால் தான் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து வீணான கவலை கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்று. அது என்ன? தன்னை விட்டு எடுபடாத ஆண்டவருடைய அந்த கிருபையை உணர்ந்து நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த அற்புதமான இந்த மாதத்தை நாம் முடிந்து வரும்படியான கிருபையை கடவுள் தந்திருக்கின்றார். ஒரு வேளை தேவனுக்கு சித்தமானால், கடவுள் நம்மை அனுமதிப்பாரானால் இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். அதற்கு முன்பதாக நன்மை பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாயே, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்ட அதே இயேசு கிறிஸ்துவின் ஆதங்க குரல் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. நாம் சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் இரக்கமாய் பாதுகாத்து வழி நடத்தினீரே, என்னை பசி இல்லாமல் காத்து கொண்டீரே, என் அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், ஸ்தோத்திர பலியினாலே கிருபை பெருகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கடவுளை ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் இன்னும் கிருபை உங்கள் மேல் பொழிந்தருள்வார். கடவுள் தாமே இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை நினைத்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் உங்கள் வாழ்க்கையில் தந்து நிறைவாய் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.